ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லாம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குங்க, அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா குப்பையில் மட்டும் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. இதை வச்சு நம்ம அழகான ஆர்கனைஸ் ரெடி பண்ணிடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா மாசா வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாட்டர் பாட்டிலும் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் நீங்கள் மேலே இருக்கிற கவரை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம இப்போ மேலே இருக்கிற கவர் ரிமூவ் பண்ணியாச்சுங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வாட்டருக்கான இருந்தாலும் சரிங்க, அது ஃபுல்லாக நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் கை வச்சு காமிக்கிற பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கணுங்க. அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கம்பிலாம் கத்தி நீங்கள் கேஸில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் கட் பண்ணி காமிக்கணும் அதே போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு லைன் மட்டும் நான் கத்தியில் கோடு போட்டுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நான் சிசர் வச்சு நல்லா கட் பண்ணிக்கிறேங்க. நீங்களே இதே மாதிரி சிசர் வச்சு இல்லை கத்தி வச்சு நல்லா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நல்லா நீட்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் வீடியோவில் எப்படி காமிக்கணும் இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், இந்த கேனை நம்ம நீட்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. கட் பண்ணி முடிச்ச பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எதுக்காகவும் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரல வாட்டர் கேன்லாம் இருக்கு இல்லையா, பெரிய வாட்டர் கேன் தாங்க, அதை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்காக நம்ம செஞ்சுருக்கோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் வாட்டர் கேன் தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த கேனை நீங்கள் மூடி ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி சொல்லியா அந்த வாட்டர் பாட்டில் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. நமக்கு எப்போல்லாம் தண்ணி தேவையோ அப்போல்லாம் நீங்கள் லைட்டாக நீங்கள் சாய்ச்சிட்டு ஒரு பாத்திரம் வச்சாலே போதுங்க, ரொம்ப சூப்பராக தண்ணி வந்துருங்க. அதுவும் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் கூட தண்ணி கீழே சிந்தாமல் ரொம்ப சூப்பராக இந்த கேன் வழியே நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாங்க. வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கேன் போட்டு பின்னாடி பாருங்கள், லைட்டாக நான் சாய்க்கிறேன். அந்த தண்ணி ஃபுல்லாகவே கேன் வழியே கீழே வருங்க. இதனால் கொஞ்சம் கூட தண்ணி வேஸ்ட் ஆகாது. அது மட்டும் இல்லைங்க, தண்ணி அழகாக அந்த கப்புக்குள்ளே வந்துருங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்து லெமன் வாங்கிட்டு வரோம் இல்லையா, ரேட்டு கம்மியாக இருக்கும்போது நிறைய லெமன் வாங்கிட்டு வருவோம். அந்த லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் இல்லை 15 நாள் வரைக்கும் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி காஞ்சி போயிடும். அந்த மாதிரி காஞ்சி போகாமல் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா கப்பில் 3 லெமன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய் அப்படிலாம் தேங்காய் எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எடுத்துகிட்டு எல்லா லெமன் மேலே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் போட்டால் போதுங்க. அதிகமாக நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லைங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நீங்கள் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த லெமன் மேலே எல்லா பக்கம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லெமனை சைடில் வச்சுக்கோங்க. நம்ம லெமனை போட்டு எந்த பாக்ஸ் ஸ்டோர் பண்ணுவோம் அந்த பாக்ஸில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் தாங்க தண்ணி எடுத்துச்சுங்க. ஒரு 1/4 பங்கு அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம லெமன் மிக்ஸ் பண்ணி சொல்லி எண்ணெய் கூட இந்த லெமன் இங்கே இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கணுங்க. இப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம், அப்படிலாம் வெளியிலையும் வச்சுக்கலாங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நீங்கள் இப்போ எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும்போது வெங்காயம்லாம் 2 கிலோ 3 கிலோ 4 கிலோன்னு சொல்லி வாங்கி போடலையா, அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே கெட்டு போயிடுங்க, ரொம்ப நாளைக்கு வராதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு வெங்காயம் வருங்க. அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் வெங்காயம் எதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்களோ அந்த கப்பை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு இருந்த வெங்காயம் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த மேலே பேப்பருக்குள்ளேயே வெங்காயத்து மேலே அந்த தோல்லாம் பாருங்கள், தோல்லாம் வந்துடுச்சுன்னா அதில் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்ட பின்னாடி அந்த வெங்காயம் ஃபுல்லாகவே அந்த கப்புக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கிலோ வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேங்க.
அவ்வளோதான் பாருங்கள், வெங்காயம் ஃபுல் நம்ம சேர்த்தாச்சுங்க. வெங்காயம் நீங்கள் சேர்த்துட்ட பின்னாடி இந்த பொருள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான கேலண்டர் இருக்கு இல்லையா, தினசரி பேப்பரை நீங்கள் கிழிச்சு போடாமல் சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த பேப்பரை நீங்கள் நல்லா கசக்கிட்டு வெங்காயத்து கூட அங்கங்கே நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டாலே போதுங்க, அந்த வெங்காயம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. அதுவும் மட்டுங்க, நீங்கள் வெங்காயம் வாங்கிட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சில வெங்காயம் கெட்டு போயிடுச்சு, அதை எடுத்துங்க. அந்த கெட்டு போன ஒரு சில வெங்காயம் இது கூடவே இருந்துச்சுன்னா அந்த வெங்காயம் ஃபுல்லாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் வெங்காயத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிச்சு இந்த மாதிரி பேப்பரை நீங்கள் போட்டு வச்சாலே போதுங்க. ரொம்ப நாளைக்கு வெங்காயம் கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோதுமை தாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டாக இருக்கட்டுங்க, டிமார்ட்டுங்க, எப்போவுமே நான் லூசில் மட்டும் தாங்க கோதுமை மாவு எடுப்பேன். எப்போவுமே நான் பார்த்தீங்கன்னா எது கம்மி ரேட்டில் இருக்கோ அந்த கோதுமை தாங்க எடுப்பேன். இருந்தாலும் கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம லூஸில் எடுக்கிற கோதுமை மாவில் சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி நூலாமடை எல்லாமே வந்துடுங்க. அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்குது. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே ஆகாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் நீங்கள் கோதுமை கொட்டிப்போங்களே, அந்த பாத்திரம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 கிலோ கோதுமை எடுத்துருக்கேங்க. அந்த கோதுமை ஃபுல்லாகவே இந்த பாத்துக்குள்ளே நான் கொட்டிக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள், எல்லா கோதுமாவுமே கீழே சிந்தாமல் அந்த பாத்துக்குள்ளே ஃபுல்லாக நான் கொட்டிக்கிட்டுங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வண்டு பூச்சி வராமல் இருக்கும். இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இதை நீங்கள் சேர்த்தாலே போதுங்க, வருஷ கணக்கானாலுமே ஒரே ஒரு வண்டு புழு பூச்சி எதுவுமே வராமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் தினந்தோறும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை தாங்க, பிரியாணிக்கு சேர்ப்போம் இல்லையா, அந்த பட்டை நீங்கள் 1 2 போல் மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு மேலே ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தாங்க. பூண்டை நீங்கள் தோல் உரிக்காமல் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இதெல்லாம் நீங்கள் சேர்த்துட்ட பின்னாடி பார்த்தேன் ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தி வச்சுட்டீங்க நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. இது நீங்கள் கலக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாசனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வண்டு புழு பூச்சி எதுவுமே வராதுங்க. அப்படியே இந்த மாவுக்குள்ளே வண்டு இருந்தால் கூட சரிங்க, அந்த வண்டெல்லாம் ரொம்ப சூப்பராக வெளியே வந்துடுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால் பேக்கெட் தாங்க. நம்ம எப்பயாச்சும் பார்த்தீங்கன்னா பால் பேக்கெட் வாங்கிட்டு வந்தோடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. 2 நாள் 3 நாள் கழித்து நம்ம பால் காய்க்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் பார்த்தா சீக்கிரமாக கெட்டு போயிருங்க. அந்த மாதிரி கெடாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலில் நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாலை நீங்கள் கட் பண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எப்பவும் போல் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்ட பின்னாடி பார்த்தா அந்த பாலை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்து பார்த்தீங்கன்னா டீஸ்பூனை நீங்கள் 2 சொட்டு மட்டும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. நம்ம டேரெக்டாக அந்த பால் கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்துனா அதிகமாக போயிருங்க. அதனால் நீங்கள் டீஸ்பூனில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் 2 சொட்டு மட்டும்தாங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் கூட நீங்கள் சேர்க்கணுங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னும் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணல, பாலை ஊற்றிட்டு அப்படியே நான் வச்சுருக்கேங்க. இப்போ அந்த தேங்காய் எண்ணெயை இந்த பால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் தேங்காய் எண்ணெய் நான் ஃபுல்லாக சேர்த்தாச்சுங்க 2 சொட்டு போல். அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பின்னாடி கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த பாலை நீங்கள் காய வச்சாலே போதுங்க. இதில் கெட்டும் போகாது, பால் திரிஞ்சு போகாது, கெட்ட வாடை எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.